ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அன்னதானத்துக்கு தியாவும் தனிஷும் உருளைக்கிழங்கு வேச்சு கொடுத்தேன். அவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கை வந்து தோலெல்லாம் உரித்து இன்றைக்கி யார் செய்ய சொன்னாங்க, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம இப்போ எல்லாமே வந்து சூப்பராக எல்லாருமே ரெடியாகி வந்தாச்சு. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. பேக் கேமராவில் என்னென்ன செஞ்சுருக்கோம், யார் கொடுக்க சொல்கிறாங்கிறத பேக் கேமராவில் பார்ப்போம். தரணிஸ் கேமராமேன் ஓகேவா? ஓகே இருக்கிறியா? ஓகே, தரணிஸ் எடுக்கட்டும். தியாவா ஹாய் சொல்லுவா. தியா பாருங்க, தியாவும் சூப்பராக கிளம்பிட்டான். ஹாய் சொல்லு. ஹாய். மேட்சிங் சேஞ்ச் ப்ளே ஒயிட். ஓகே, தரணிஸ் வந்து வீடியோ எடுக்கட்டும். இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லியிருந்தீங்க. லெமன் சாதமும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இது யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார்த்தின்ற அண்ணாவுடைய அம்மாவும் அப்பாவும் எப்போவும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நினச்ச காரியெல்லாம் வெற்றி பெறணுன்றக்காக தான் இந்த அன்னதானம் அந்த அண்ணாவுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நீங்களும் விஷ் பண்ணிடுங்க. அவங்க அம்மா அப்பா எப்போவுமே நல்லா இருக்கணும். தேங்க்யூ அண்ணா கொடுக்க சொன்னதுக்கு. ஓகே, இப்போ நம்ம கட்டிடலாமா? கட்டிட்டு தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். இங்கே வா தர்னிஸ், அங்கே போகிற கட் பண்ணி தோலை. ஓகே, இப்போ நம்ம வந்து லெமன் சாதம் கட்டிடலாம். கட்டி கொண்டே தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துடலாம். சொன்ன மாதிரியே அந்த அண்ணா குடும்பத்துக்கு எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. லெமன் சாதம் நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. எனக்கு லெமன் சாதம் பிடிக்கும் மாதிரியா? ஓகே, உங்களுக்குலாம் லெமன் சாதம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். தியாவுக்கு லெமன் சாதம் புளி சாதம் உசுறு. ஆனால் அதே ஆப்போசிட் வந்து தர்னிஷ் பிடிக்காது. தர்னிஷ் உனக்கு என்ன? கறி குழம்பு. நான் என்ன கேட்டேன், புளி சாதம் லெமன் சாதம் தான். இடையோ மாதிரி இங்கே கறி குழம்பு கேட்டேன். புளி சாதமும் லெமன் சாதமும் பிடிக்குமான்னு தான் கேட்டேன். எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. அப்படியே ஆப்போசிட் சொன்னேன்ல. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரியாவுக்கு ரெண்டுமே பிடிக்கும், தரணிஸ்க்கு ரெண்டுமே பிடிக்கும். அது டேஸ்ட்டு கூட பார்க்க வேணும். ஆனால் கோயிலில் வேணா மட்டும் நல்லா உட்காந்து நல்லா சாப்பிடுவார். கோயிலில் உள்ளது பிடிக்குமா? அது புளி யோதரை. அம்மா கொடுக்குறது பிடிக்காது. ஓகே, லெமன் சாதம் உருளைக்கிழங்கு இப்படி தான் பேக் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம சாதம் வச்சு சாதத்துலேயே வச்சு கட்டிடலாம். பொட்டேட்டோவா? ஓகே, இப்போ நம்ம இப்படி கட்டியிருக்கோம்ல, இதே மாதிரி நான் தரணிஸ் வந்து எனக்கு உருளைக்கிழங்குலாம் போட்டு ஹெல்ப் பண்ணி கொடுப்பான். நான் சாப்பாடெலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டு இதெல்லாம் சாப்பாடெலாம் கட்டிட்டு எத்தனை சாப்பாடு வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடைசி சாப்பாடு கட்டிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு எத்தனை சாப்பாடு வந்து கட்டியிருக்கோன்றத பார்க்கலாம். இருங்க எண்ணி பார்ப்போம். தரணிஸ் வந்து உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தான். நான் வந்து சாப்பாடெல்லாம் சூப்பராக வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை சாப்பாடு கட்டியிருக்கோன்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 33 சாப்பாடு. இன்னொரு சாப்பாடு கட்டலாம். 34 சாப்பாடுக்கு வந்து நம்ம வந்து கட்டுறோம். ஓகே, நம்ம நீ தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகலாம். வாங்க கொடு, அந்த அவருக்கு இந்தா கொண்டு போ, அங்கே கொண்டு போ. கூட அந்த தாத்தாக்கு இந்தா. கொண்டு போ. பராக பதில் நிற்கிற, வேடிக்கை பதில் நிற்கிற. இன்னொன்று கொடு அவங்களுக்கு. என்ன சாதம்? லெமன் சாதம். அட ஒன்று வாங்கிக்கோங்கம்மா. அவர் கொடுறா அவங்களுக்கு கொடு. வா இந்தாங்க.
எடு தர்ணீஸ், எடு தர்ணீஸ். கொடு தர்ணீஸ் அந்த பாட்டிமாக்கு. அந்த அந்த தம்பி பையன் வரான் பாரு, அவனுக்கு கொடு. வாங்கிக்கோங்க, பாப்பா சாப்பாடு தராது. சரி வாங்கிக்கோங்க நீங்கள். அந்த அக்கா கொடு. இந்தாங்க பாட்டிமா. ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்களேன். கொடுங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அந்த அந்த அண்ணா கொடு. இருக்கு தரேன், உங்களுக்கு தராமையே. அந்த அண்ணா கொடு. அந்த அக்கா கையில் வச்சுக்கலாம், சுற்றி அதில் இந்தாடி இந்தாடின்னா அவள் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காள்ல. சரிங்கக்கா. சரி சரி பரவாயில்ல, இந்த கடையில் சாப்பிடலாம், நான் இங்கேயே சாப்பிடுங்க. அந்த அந்த தாத்தா கொண்டு, அந்த தாத்தா கொடுத்துடுவா. வாழத்துக்கிட்ட கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. தம்பியை விசாரிக்கிறாங்க, தம்பி எங்கே காணுமே அப்படின்னு. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே பாய். சரி. 2 பேரும் வந்து என்ன இல்லை வெனிலா மில்க் ஷேக் வந்து குடிக்க வந்திருக்காங்க. வெனிலா மில்க் ஷேக் வந்து குடிக்க வந்திருக்காங்க. பாப்பா வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு தான் போகணும். எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வாடா ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு போவேன்னா, இல்லை இல்லை எனக்கு இதுதான் வாங்கி கொடு அப்படின்னா. ரொம்ப நாள் ஆச்சு நான் கேட்டேன். அது என்னடி ஜிகிருதண்டா குடிக்கிறீங்களா இல்லை மில்க் ஷேக்? மில்க் ஷேக்கும் 60 ரூபா தான், இது ஜிகிருதண்டாவும் 60 ரூபா தான். மில்க் ஷேக்கே குடிக்கிறாதான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. அதனால் சரி குடிக்கலாம் அப்படின்னு. ஒரே மிக்ஸி சவுண்டு. ஓகே இங்கே வரீங்க, வெண்ணிலா மில்க் ஷேக் வந்துருச்சு. கொஞ்சோண்டு கூடி அப்போ தான் உள்ளே போகும். இப்போ தரணிஸ்க்கு தியா பிங்க் கலர் எடுத்துரு. அவள் எடுத்துட்டா, வாயை தான் வச்சா எடுத்துட்டா. சரி ஏதோ ஒன்று. இப்போ 2 பேர் குடிக்கிட்டோம். ஓகே குடிக்க வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக என்னதானே செஞ்சு எனக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.